எல்லாரும் என்னுடைய சரீர தடைகள் என்றைக்கு மாறும், என்னுடைய வேதனைகள் என்றைக்கு மாறும், நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு என்றைக்கு பதில் கிடைக்கும், நான் காத்திருக்கிற அந்த நன்மை எப்போ கிடைக்கும், இந்த தடை நீங்கி என்னைக்கு அது எனக்கு வாய்க்க செய்வார் என்கிற கேள்வியோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பைபிளை திறந்து இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து, இதை மட்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் படிக்கணும். ஆமென். யாருக்கு முன்பாக? எனக்கு முன்பாக சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்வார்த்தை. அப்ப இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்த, இந்த வசனத்தை தியானிக்கிற, இந்த வசனத்தை சிந்திக்க துவங்குகிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த செகண்ட் முதல் நான் சொல்றேன், தடைகளை நீக்குகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வர்ற வரைக்கும் நீங்க தடையோட தான் இருந்தீங்க, தடையோட தான் வந்தீங்க, பிரச்சனையோட தான் வந்தீங்க, போராட்டத்தோட தான் வந்தீங்க. என்ன ஆன்சர் கொடுப்பார், கர்த்தர் என்னோட கூட என்ன வார்த்தையை பேசுவார் என்று இந்த நிமிஷம் வரைக்கும் காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல் வார்த்தை, இன்றோடு உங்கள் தடைகள் நீங்க போகிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வசனமா தான் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதும் செய்யாததும் உங்ககிட்ட தான் இருக்குது. அது ஆண்டவர் கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. கிரியை செய்தது யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுடைய விசுவாசத்துல தான், உங்கள் விசுவாசத்தின் அளவின்படி தான் கர்த்தரும் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்டது, கர்த்தர் எனக்காகவே இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இன்றோடு என் தடைகள் நீங்கும் என்கிற விசுவாசத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டுமாய் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்து பல நாட்கள் எனக்கு ஃபோன் மேல ஃபோன், ஐயா இந்த செய்தியை கேட்டதிலிருந்து என் வாழ்க்கையில் இருந்த பல தடைகள், பல ஆண்டுகளாக நீடித்த தடைகள் இதற்கு பிறகு என் வாழ்க்கையில நீங்கிவிட்டது என்று அநேகர் சாட்சி சொன்ன ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இது. ஹல்லேலூயா.